கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். கர்த்தர் இன்று உங்களுக்காக கொடுக்கும் அற்புதமான வசனம் என்ன என்பதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். செப்பனியா 3வது அதிகாரம் 15வது வசனம். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தர் இன்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நீங்கள் தீங்கை காணாதிருப்பீர்கள். ஹல்லேலூயா. யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? நீங்க விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமேன் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. ஏசாயா 41வது அதிகாரம் 17வது வசனத்தின்படி, சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடைக்காமல் அவர்கள் நாவு தாகத்தால் வருளும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பற்றாக்குறைவின் போது நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நம்மை கைவிடாதிருப்பார். ஹல்லேலூயா. ஏசாயா 43வது அதிகாரம் 2வது வசனம். நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்னியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இதுல நம்ம 3 காரியங்கள் பார்க்கிறோம். தண்ணீரை கடக்கும் போதும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், ஆறுகளை கடக்கும் போது நம்மோடு இருக்கிறார், நமக்கு விரோதமாக நம்மேல் ஆறுகள் புரளுவதில்லை, கடைசியாக நீ அக்னியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய். கர்த்தர் இன்று நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் இதுதான். கர்த்தர் நம் நடுவில் இருக்கும் பொழுது நாம் தீங்கை காணாதிருப்போம். நம்முடைய வாழ்க்கையில் இன்று தற்காலிகமாக இருக்கிற எல்லா போராட்டங்களும் எல்லா பாடுகளின் வழியாக நாம கடந்து வருகிறோம் இல்லையா? கர்த்தர் நம்மிடத்தில் வாக்கு கொடுக்கிறார், நீ தீங்கை காணாதிருப்பாய். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா துக்கத்தையும் கர்த்தர் சந்தோஷமாக மாற்ற போகிறார். நம்முடைய வாழ்க்கையில நம்ம தகுதியா இருந்தா மாத்திரமே கர்த்தர் நம்மோடு இருப்பார். நம்ம வேதத்திலிருந்து சில காரியங்கள் வழியாக நாம் எப்படி இருந்தால் கர்த்தர் நம்மோடு இருப்பார் என்பதை பார்க்க போகிறோம். முதலாவது, நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் பாவத்துக்கு இடமில்லாமல் இருக்க வேண்டும். ஆதார வசனம் ஆதியாகமம் 39வது அதிகாரம் 9வது வசனம். யோசேப்பு பாவத்திற்கு விலகி ஓடினார். ஹல்லேலூயா. அதே போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு விரோதமாக வருகிற எல்லா பாவங்களுக்கும் நாம் விலகி ஓடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, தானியேல் தீட்டுப்படாதபடிக்கு காத்து கொண்டார். தானியேல் 1வது அதிகாரம் 10வது வசனத்தில் இதை நம்ம பார்க்கிறோம். அவர் 3 வேளை கர்த்தருடைய சமூகத்தில் தன்னுடைய மேலறையை பூட்டி ஜெபித்ததை நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் ஜெபத்திற்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை நாம் தீட்டுப்படாதபடிக்கு நாம் நம்மை காத்து கொள்ள வேண்டும். கடைசியாக, தேவனால் பிறந்தவர்கள் பாவம் செய்ய மாட்டார்கள். ஆதார வசனம் 1 யோவான் 5வது அதிகாரம் 18வது வசனம். பிரியமானவர்களே, நம்ம பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கிறோம். நாம் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாக நாம் புதிய சிருஷ்டியாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மிடம் பரிசுத்தத்தை விரும்புகிறார். அவர் பரிசுத்தர், அவர் நாமத்தில் ஒன்று பரிசுத்தர். ஆகவே அவர் நம்மோடு இருக்க வேண்டும் என்றால் நாமும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். நாம் பரிசுத்தமாய் வாழும்போது நம்முடைய வாழ்க்கையில் வேதனை இல்லை, தடைகள் இல்லை. நாம் வேதத்திலிருந்து ஆதார வசனத்தின்படி நம்ம இதை பார்க்க போகிறோம். முதலாவது, யாத்திராகமம் 3வது அதிகாரம் 7வது வசனம். கர்த்தர் இஸ்ரவேலரை வேதனைகளிலிருந்து விடுவித்தார். ஹல்லேலூயா. எகிப்தின் அடிமைத்தனத்தில் இஸ்ரவேலர் கஷ்டப்படும் பொழுது கர்த்தர் அவர்களுடைய துக்கத்தை பார்த்து அவர்களை வேதனையிலிருந்து விடுவித்தார் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, பெரும்பாடுள்ள ஸ்திரீயின் வேதனையை கர்த்தர் நீக்கினார். சந்திரோகியால் வேதனைப்பட்டவனை கர்த்தர் விடுதலையாக்கினார். ஹல்லேலூயா. எண்ணற்ற அற்புதங்களை வேதனையில் இருந்த மக்களுக்கு கர்த்தர் கட்டளையிட்டார். கடைசியாக பாருங்க, அன்னாளின் துக்கத்தை கர்த்தர் சந்தோஷமாக மாற்றினார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட இருக்கக்கூடிய வேதனைகள், நிந்தைகள், அவமானங்கள் கர்த்தரால் மாத்திரமே அதை மாற்றி நமக்கு சந்தோஷத்தை தர முடியும். எந்த இடத்துல நீங்க தலை குனிந்தீங்களோ அந்த இடத்துல உங்களுடைய தலையை கர்த்தரால் மாத்திரமே உயர்த்த முடியும். கர்த்தர் உங்களுடைய நடுவில் இருக்கும் பொழுது நீங்கள் தீங்கை காணாதிருப்பீர்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நீங்க பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நீங்க உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். நீங்கள் பரிசுத்தமாய் வாழும் பொழுது நீங்கள் யோசேப்பு போல தீங்கை விட்டு விலகி உங்கள் வாழ்க்கையை நீங்க பரிசுத்தமாய் காத்து கொள்ளும் பொழுது கர்த்தர் உங்களோடு இருப்பார், உங்கள் நடுவில் இருப்பார், உங்கள் பக்கத்தில் இருப்பார். உங்களுடைய வேதனைகளில் இருந்து எல்லாம் கர்த்தர் உங்களை விடுவித்து காத்துக்கொள்வார். கடைசியாக, கர்த்தர் உங்களோடு இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் தடைகளுக்கு இடமில்லை.
இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில எத்தனை பேர் ஒரு தடையோடி உங்களுடைய வாழ்க்கையோட முன்னேற்றத்திற்காக காத்து கொண்டு இருக்கிறீங்க? பிரியமானவர்களே, கர்த்தர் என்கிட்ட பேசுவாரா, எனக்குன்னு ஒரு வார்த்தை கிடைக்குமான்னு சொல்லி காத்து கொண்டிருக்கிறீங்களா? இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். அவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். இனி நீங்கள் தீங்கை காண மாட்டீர்கள். ஹல்லேலூயா. நீங்க பரிசுத்தமாய் வாழுங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா தடைகளையும் மாற்றி உங்களை வெற்றி சிறக்க செய்வார். ஹல்லேலூயா. ஜெய கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். நீங்கள் இனி தீங்கை காணாதிருப்பீர்கள். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவர் உங்கள் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டு அவர் உங்களை கைவிடாத தேவனாக இருந்து உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். யாத்ராகமம் 14வது அதிகாரம் 16வது வசனம். தடையாயிருந்த செங்கடலை இஸ்ரவேலர் கடந்தனர். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மோசே இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து வரும் பொழுது பலருக்கும் பெரிய குழப்பம் இருந்தது இல்லையா? ஆனா கர்த்தர் என்ன செய்தார்? ஒரு அற்புதத்தை அவர்களுக்கு கட்டளையிட்டார். பார்வோனின் கைக்கு அவர்களை ஒப்பு கொடுக்காதபடிக்கு கர்த்தர் அந்த செங்கடலை பிளந்து அந்த மக்களை கடக்க செய்தார். அற்புதம் செய்தார். இன்னைக்கு நாம் ஆராதிக்கிற தேவன் கூட நம்முடைய வாழ்க்கையில அற்புதம் செய்ய வல்லவர். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமைன்னு சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. உங்களுடைய வாழ்க்கையில கூட கர்த்தர் அற்புதம் செய்ய முடியும். ஹல்லேலூயா. உங்களுடைய கடன் பிரச்சனைகளை மாற்ற முடியும். உங்களுடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் தருவார். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விரக்தியும் எல்லா சமாதானமின்மையும் கர்த்தர் மாற்றி உங்களுக்கு சமாதானத்தை தருவார், சந்தோஷத்தை தருவார். ஹல்லேலூயா. கடைசியா பாருங்க, தடையா இருந்த யோர்தானை இஸ்ரவேலர் கடந்தனர். யோசுவா 3வது அதிகாரம் 7வது வசனம். பிரியமானவர்களே, கர்த்தரால் செய்ய முடியாதது இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. அவர் சர்வ சிருஷ்டிகர், அவர் சர்வ வியாபி. வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்களேன், வானம் அவருடைய சிங்காசனமா, பூமி பாதபடியா. அவ்வளவு பெரிய உன்னத தேவனை நம்ம ஆராதித்து கொண்டிருக்கிறோம். நீங்க ஆராதிக்கிற தேவன் சாதாரண தேவன் இல்ல, அவர் ஆச்சரியமான தேவன், அவர் அற்புதத்தின் தேவன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசு என்ற நாமத்தில் வல்லமை உண்டு. இயேசு என்ற வார்த்தையில் அற்புதம் உண்டு. இன்னைக்கு யாராவது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்துக்காக காத்துட்டு இருக்கீங்கன்னா, நீங்க இயேசுன்னு அவரை நோக்கி நீங்க கூப்பிடுங்க. கண்டிப்பா உங்களுடைய சிறையிருப்பவர் மாற்றுவார். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு நீங்கள் செபிக்கும் பொழுது நீங்கள் அதை பெற்றுக்கொள்வீர்கள். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான் என்று வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, விசுவாசித்தவளே பாக்கியவதி என்று வேதம் சொல்லுகிறது. கூப்பிடுகிற யாவருக்கும் நான் செவி கொடுப்பேன் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்கள் நடுவில் இருந்து, உங்கள் பக்கத்தில் இருந்து உங்களுக்கு அற்புத அடையாளங்களை கட்டளையிட்டு உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாக, பிறருக்கு ஆசீர்வாதமாக உங்களை மாற்றுவார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஒரு மனதா ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, அப்பா, எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் அப்பா எங்களுக்காக கொடுத்த இந்த வாக்குத்தத்த வசனத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையில நீர் எங்களோடு இருக்கிறபடினால், எங்கள் நடுவில் நீர் இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் தீங்கை காணாதபடிக்கு கர்த்தர் தாமே அப்பா எல்லா தீமையில இருந்து ஆண்டவரே எங்களை விலக்கி நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. அது மாத்திரமல்ல, எங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா தடை கற்களையும் இயேசுவின் நாமத்தால் தகர்த்தெறிங்க. எப்படி ஆண்டவரே செங்கடலை 2ஆக பிளந்து அப்பா இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி சென்றீரோ அப்பா, எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா தடை கற்களையும் அப்பா உடை தெரிந்து உடைய பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தால் வழிநடத்தி சொல்லும்படியாய் ஜெபிக்கிறேன். அது மாத்திரமல்ல அப்பா, பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப பாவத்தில் இருந்து அப்பா பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தால் ஒரு விடுதலை கட்டளையிடுங்க. யோசேப்பை போல அப்பா உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அப்பா பாவத்துக்கு விலகி உங்களுடைய ஜீவனை காத்துக்கொள்ள கர்த்தர் தாமே கிருபை செய்வீராக. உடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வேதனைகள் அப்பா, கஷ்டங்கள் ஆண்டவர், எல்லா தலைகுனிவுக்கு பதிலாக கர்த்தர் தாமே அப்பா அவருடைய தலையை இயேசுவின் நாமத்தால் உயர்த்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா, ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார். சகலமும் உம்மாலே உமக்கென்ற அப்பா உருவாக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா வெக்கத்துக்கு பதிலாக இரட்டத்தன்மையான நன்மையை கர்த்தர் கட்டளையிடுங்க. அது மாத்திரமல்ல, உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் வெக்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் யாவருக்கும் ஆண்டவரே அப்பா நீர் செவி கொடுக்கிறீர் என்று வேதம் சொல்லுகிறது. அப்பா, நீர் எப்படி அன்னாளின் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றினீரோ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கூட அப்பா இருக்கிற எல்லா துக்கங்கள் கண்ணீர்களை இயேசுவின் நாமத்தினால் சந்தோஷமாக, நித்திய மகிழ்ச்சியாக இயேசுவின் நாமத்தால் மாற்றி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்பா, நீர் கிருபையா இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்பா, உண்மையே நோக்கி நாங்க பார்த்திருக்கிறோம் ஆண்டவரே, உங்களுடைய முகத்தை நாங்க நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்துல ஒரு அற்புதத்தை கட்டளையிடுங்க. வியாதியில் இருக்கிறவர்களுக்கு இயேசுவின் நாமத்துல ஒரு சரீர சுக பலனை, ஆரோக்கியத்தை கொடுங்க. அது மாத்திரம் அல்ல அப்பா, கர்ப்பத்தின் கனி இல்லாத பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவர் கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதித்த பிள்ளைகளின் தலையை நீர் உயர்த்த போகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா வேதனைக்கு தக்கதான நாட்களுக்கு பதிலாக இரட்டத்தனியான நன்மைகளை இயேசுவின் நாமத்தால் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். இம்மட்டும் நடத்தி வந்த தேவன் இனி வருகிற நாட்களிலும் ஆண்டவரை கர்த்தருடைய கரம் கூட இருந்து பிள்ளைகளை வழி நடத்தட்டும். காத்துக் கொள்ளுங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நம்முடைய பிள்ளைகளை மாத்திரமல்ல அவர்கள் குடும்பங்களையும்
இயேசுவின் இரத்த கொட்டைக்குள் மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. உடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. எங்களை தாழ்த்துகிறோம், வறுமையாக்குகிறோம். இப்ப இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். கர்த்தராகிய தேவன் தாமே உங்களுடைய வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்றி உங்கள் நடுவில் கர்த்தர் இருந்து உடைய எல்லா தேவைகளையும் சந்தித்து அற்புதமான விடுதலை உங்களுக்கு கட்டளையிட்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. பிரியமானவர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க.